3 பெரிய உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணி தோலெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லியிலையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். காரம் இல்லாத ஒரு பெரிய பச்சை மிளகாய். இது கூடவே மசாலா பொருட்கள் உப்பு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா இது எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மிக்சரை ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ ப்ரெட்டு வந்து நல்லா சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கத்தி வச்சு எல்லா சைட்ஸையும் கட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டஃபிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் இது மாதிரி எடுத்து ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு அதிகமாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைங்க. இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து எத்தனை நீங்கள் ப்ரெட்டு செய்ய போகிறீங்களோ அத்தனை பீஸுமே அட் அ டைமில் செஞ்சு வச்சுருங்க. செஞ்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தான் நமக்கு வந்து ஃப்ரை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங்லாம் முடிஞ்ச பிறகு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிங்களாவே இந்த 4 துண்டாக இது அழகாக வந்துடும். இந்த ஸ்டஃபிங் கூட நீங்கள் சீஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீஸு, பன்னீர் இப்படி எது உங்களுக்கு பிடிக்குமோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எந்தளவுக்கு சூப்பராக ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்குன்னு. இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டூத் பிக்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஸ்டிக்கை வந்து இல்லை அப்படியே விட்டிங்கன்னா இது வந்து அழகாக இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி எல்லாம் நம்ம எத்தனை செய்ய போகிறோமோ அத்தனை இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிக்கை விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிக்கு இது மாதிரி இன்சர்ட் பண்ணி இது வந்து ரெடி பண்ணி வச்ச பிறகு இந்த ப்ரெட்டோட சைடில் வந்து ஒரு சும்மா லேசாக இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக கிடச்சிரும். இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ரை பண்ணுறது ஒரு பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, அது போக காஷ்மீரி ரெட் சில்லி, உப்பு, சாதா வத்தத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை கரைச்சி ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட மெஷர்மெண்ட் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஸ்பூனில் எடுத்து காமிக்க பாருங்கள். இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்த அளவுக்கு கரைச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கோட் பண்ணிங்களாவே கோட் ஆயிரும். உள்ளே முக்கிலாம் எடுக்கணும். முக்கிலாம் எடுத்தால் ப்ரெட் வந்து ஊறி அப்படியே உடஞ்சிரும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு இதை உடனேமே ஃப்ரை பண்ண வந்து மாற்றிடலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சாலுமே ப்ரெட்டு வந்து இதில் ஊறி நமக்கு வந்து பிய ஆரம்பிச்சிரும். இப்போ கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஈஸியான ரெசிபி பார்த்தீங்களா மக்களே, சூப்பராக இருந்தது. இது மாதிரி நம்ம அந்த எல்லா ப்ரெட்டு ஸ்டிக்ஸையும் வந்து நம்ம பொரித்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கிட்ஸுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம்.